மகிழ்ச்சி எங்குள்ளது? ஒருவருக்கு எது மகிழ்ச்சியை தரும்? கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்து கொள்கின்றேன். என்னைப் போல் யாரும் இக்காலத்தில் இல்லை என்று சிலர் எண்ணுவதுண்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? காலையில் எழுந்து அனைவருக்கும் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு நானும் வேலைக்கு சென்று குடும்பத்திற்காக உழைக்கின்றேன் என்று சொல்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? என் மனைவிக்காக நானும் அவளுடன் சேர்ந்து அனைத்து வேலைகளையும் செய்து வேலைக்கு செல்கின்றேன். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், இதுதான் என் குடும்பம் என்று எண்ணி வாழ்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? என் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், இனி எனக்கு கவலை இல்லை, என்னால் முடிந்ததை செய்து கொள்கின்றேன் என்று எண்ணுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? பேரம் பேத்திகளை எடுத்து தனியாக வாழும் தாத்தா பாட்டி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? நினைத்தவர்களை கைப்பிடித்த கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? நினைத்த படிப்பையும் வேலையும் பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? படித்தது வேறு, செய்யும் வேலையும் வேறு என்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? வீட்டில் இருக்கும் சினத்தை வீட்டில் இருப்பவர்களிடம் காட்ட முடியாமல் வெளியிடத்தில் காட்டுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? மகிழ்ச்சி என்பது உணர்ச்சியில் எழுவது. நாம் செய்யும் வேலையும் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எண்ணும் எண்ணமே மகிழ்ச்சி. செய்யும் வேலையை மனதில் ஏற்று முழு மனதோடு செய்தால் அது மகிழ்ச்சி. குழந்தையை ரசித்து வளர்ப்பதில் மகிழ்ச்சி உண்டு. படிப்பில் புரிந்து காரணத்தோடு படிப்பதில் மகிழ்ச்சி உண்டு. கிடைத்த வேலையில் மனதோடு ஒன்றாய் நிலைநிறுத்தி சாதிக்க நினைப்பதில் மகிழ்ச்சி உண்டு. கிடைத்த சம்பளத்தில் தேவைக்கேற்ப வாழ்வதில் மகிழ்ச்சி உண்டு. அமைந்த வாழ்க்கையில் பிறரை குறை என்று எண்ணாமல் நல்ல செயல்களை செய்து குடும்பத்தில் ஒற்றுமையாய் வாழ்வதில் மகிழ்ச்சி உண்டு. வாழ்வில் பிரச்சனைகள் துன்பமாக இருந்தாலும் துன்பம் என்று எண்ணாமல் அதற்கான தீர்வுகளை தேடி சிறிது சிறிதாய் துன்பத்திலிருந்து வெளிவருவதில் மகிழ்ச்சி உண்டு. வேலைகளை சுமையாக கருதாமல் முடிந்ததை செய்வதும் செய்வதை மனப்பூர்வமாக செய்வதிலும் மகிழ்ச்சி உண்டு. உறவுகளின் காயப்படுத்தும் வார்த்தைகளை எண்ணி அசை போடாமல் நம் எண்ணங்களை நல்வழியில் காத்து நிற்பதிலும் மகிழ்ச்சி உண்டு. உறவுகளை என்றாவது பார்த்தாலும் மனமகிழ்வோடு கூடி பேசுவதிலும் மகிழ்ச்சி உண்டு. நல்ல வார்த்தைகளை கேட்பதும் நல்ல வார்த்தைகளை கொண்டு பிறரிடம் பேசுவதிலும் மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சி என்பது நம் மனதில், நம் எண்ணங்களில், நாம் பேசும் வார்த்தையில், நம் செயலில்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் நமக்காக எவ்வளவு செய்தாலும், சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமைந்தாலும் அதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மகிழ்ச்சியாக தெரியும். மகிழ்ச்சி என்பது நம் மனதை பொறுத்தே இருக்கின்றது. நேரமும் காலமும் யாருக்காகவும் நிற்பதில்லை. வேகமாக ஓடும் இக்கால சக்கரத்தில் கடுகளவுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும். நல்ல எண்ணங்களோடு, நல்ல செயலோடு, நல்ல வார்த்தைகளோடு கிடைத்த வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வோம்.